அத்தியாயம் 107 ஆன்மீக அடுப்பின் பரிணாம வளர்ச்சி. பாகம் 1. டெமான் வேட்டை தேர்வின் போது அசாசின் கோவில் வீரர்கள் நைட் கோவிலின் திறமையான இளைஞர் ஒருவரை காயப்படுத்திய செய்தி மூடி மறைக்க முடியாத ஒன்றாக இருந்தது. உண்மையில் இந்த செயல்பாடு மிகவும் மோசமானதாக இருந்ததால் அது 6 பெரும் கோவில்களின் அடிப்படையையே அசைக்கும் தன்மை கொண்டிருந்தது. ஆனால் எதிர்பாராத விதமாக நைட் கோவில் இந்த விஷயத்தில் அமைதி காத்தது. அவர்கள் கோவில் கூட்டமைப்பில் புகார் அளிக்கவில்லை. அசாசின் கோவிலும் அமைதியாக இருந்தது. 2 தரப்பினரும் எதுவும் நடக்காதது போல செயல்பட்டனர். மற்ற பெரும் கோவில்களின் குழு உறுப்பினர்கள் இதுபற்றி விசாரித்தபோது நைட் கோவிலும் அசாசின் கோவிலும் ஒரே மாதிரியான பதிலை அளித்தன. இது ஒரு தவறான புரிதல் என்று கூறின. இந்த 2 பெரிய கோவில்களும் ஒரு பொதுவான புரிதலுக்கு வந்ததால் மற்ற கோவில்கள் இந்த விஷயத்தை ஆழமாக தோண்டவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக எந்த இழப்பும் இல்லை, எல்லாம் சரிசெய்யப்பட்டதால் அவர்கள் மேலும் வலியுறுத்தவில்லை. இந்த வருட டெமான் வேட்டை தேர்வுக்கான தகுதிச் சுற்றுகள் முடிவடைய இருந்தன. பெரும்பாலான போட்டிகள் ஏற்கனவே முடிந்துவிட்டன. பெரும்பாலான முடிவுகள் ஏற்கனவே வெளியாகிவிட்டன. லாங் ஹாவோ சென் தோற்றுவிட்டான். யாங் வென்ஷாவோ கடுமையாக காயமடைந்தான். அதனால் அவர்கள் இருவரும் இந்த போட்டிகளில் தொடர்ந்து போட்டியிடும் வாய்ப்பை இழந்தனர். யாங் வென்ஷாவோ உடனான லாங் ஹாவோ சென்னின் குறிப்பாக சிறப்பான செயல்பாடுகளால் அவன் போட்டியில் 6வது இடத்தை பிடித்தான். முதல் 5 இடங்களுக்குள் வந்த பிறகு யாங் வென்ஷாவோ தொடர்ந்து போட்டியிட முடியாமல் விலகிக் கொள்ள வேண்டியிருந்தது. 5வது இடத்திலேயே முடிவுக்கு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. லாங் ஹாவோ சென்னின் மீட்சி. தன் கையை நீட்டி லாங் ஹாவோ சென் கனவுலகில் இருந்து விழித்தான். நேற்று இரவு இருந்த வலி கொஞ்சம் இருந்தது. ஆனால் அவன் எழுந்ததும் நன்றாக உணர்ந்தான். கண்களை தேய்த்தபடி லாங் ஹாவோ சென் எழுந்து உட்கார்ந்தான். இவ்வளவு ஆழமாக தூங்கி வெகு நாட்களாகிவிட்டன. கையேர். நினைவு திரும்பியதும் முதலில் அவனது மனதில் வந்தது அந்த அழகான முகம்தான். முந்தைய இரவு மிகவும் பலவீனமான மனநிலையில் இருந்தபோதிலும் அவளது முகத்தை பார்த்த அந்த குட்டித் தருணம் அவன் நினைவில் ஆழமாக பதிந்திருந்தது. நேற்று இரவு நான் கனவு கண்டேனா? லாங் ஹாவோ சென், நேற்று இரவு நடந்தது நிஜமா என்று உறுதியாக தெரியவில்லை, குறிப்பாக அவன் அந்த நேரத்தில் மிகவும் பலவீனமாக உணர்ந்ததால். படுக்கையின் ஓரத்தில் ஏதோ அவனது கவனத்தை ஈர்த்தது. அதை கவனமாக விரலால் தொட்டான். அங்கே ஏதோ கையெழுத்து இருந்தது போலிருந்தது. விரைவாக நேராக உட்கார்ந்து அந்த கையெழுத்தை பார்த்தான். படுக்கையின் ஓரத்தில் சில சிறிய வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்தன. நன்றாக குணமடை, என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடுத்த கட்ட போட்டி உனக்காக மீண்டும் தொடங்கும்போது நாம் மீண்டும் சந்திப்போம். கையேர். அது கனவு இல்லை. அது கனவு இல்லை. இந்த செய்தியை கண்டதும் லாங் ஹாவோ சென் உடனடியாக உற்சாகமடைந்தான். நேற்று இரவு கையேர் அவனை குறை சொல்லவில்லை என்று சொன்னது அவனுக்கு தெளிவாக நினைவிருந்தது. போட்டியின் போது மட்டும் தான் சந்திப்போமா? இதற்கு என்ன அர்த்தம்? நேற்று இரவு கையேர் தனது ஆன்மீக ஆற்றலை பயன்படுத்தி எனக்கு உதவியது போலிருந்தது. அவளும் 6 பெரும் கோவில்களில் ஒன்றிலிருந்து வந்தவளா? ஆனால் அவள் குருட்டு பெண். அவள் எந்த கோவிலைச் சேர்ந்தவளாக இருக்க முடியும்? இந்த கேள்வியை அவன் இடைவிடாமல் தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டான். ஆனால் அவனால் எப்படி பதிலை கண்டுபிடிக்க முடியும்? யோஹுவாவின் சீற்றம். சிறிது நேரம் கழித்து யோஹுவா மற்றும் லீ சின் அவனை காண வந்தனர். போட்டிகளில் தோற்ற அண்ணன் தங்கை இருவரும் அடுத்த 5 நாட்களுக்கு ஓய்வெடுக்கலாம், உண்மையான போட்டி தொடங்கும் வரை. யோஹுவா அவனது நிலைமையை, குறிப்பாக அவனது நாடி நரம்புகள் மற்றும் உள் உறுப்புகளை பரிசோதிக்க வந்தார். ஆனால் தியாகம் சாக்ரிஃபைஸ் அவனது உடலில் எந்த நிரந்தர காயங்களையும் ஏற்படுத்தவில்லை என்பதை கண்டறிந்தார். இது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாக இருந்தது. நீ ஒரு முட்டாள் என்று யோஹுவா பரிசோதனைக்கு பிறகு உடனடியாக கோபமாக திட்டினார். அவனது முகத்தில் சில கண்ணீர் துளிகள் தோன்ற ஆரம்பித்தன. அவனருகில் லீ சின் நாக்கை வெளியே நீட்டினாள். ஆனால் எதுவும் பேசத் துணியவில்லை. லாங் ஹாவோ சென் தலையை குனிந்து கொண்டான். குருவே, எனது திறமைகளை உண்மையான சண்டையின் மூலம் சோதிக்கவும் இதன் மூலம் எனது திறனை தூண்டவும் மட்டுமே விரும்பினேன். தியாகம் என்ற திறனை பயன்படுத்தியது ஒரு தற்செயலான செயல். கோபப்பட வேண்டாம். எதிர்காலத்தில் நான் இவ்வளவு வேகமாக செயல்பட மாட்டேன். யோஹுவா சீற்றமடைந்தது. முட்டாள்தனம். நீ யாங் வென்ஷாவோவை சவால் செய்ததால் நான் கோபப்படுகிறேன் என்று நினைக்கிறாயா? நீ தவறாக புரிந்து கொண்டாய். உனது முட்டாள்தனத்தால்தான் எனக்கு கோபம். உன்னை கேட்கிறேன், உனக்கும் யாங் வென்ஷாவோவுக்கும் இடையே யார் வலிமையானவர்?
லாங் ஹாவோ சென் திடுக்கிட்டு குழப்பமான பார்வையை அளித்தான். இயற்கையாகவே அவன்தான். யோகுவா குளிர்ந்த குரலில், அவன்தான் வலிமையானவன் என்று உனக்கு தெரியுமா? அப்படியென்றால் ஏன் நீ அவனுடன் நேரடியாக மோதத் தேர்ந்தெடுத்தாய்? இந்த 2 வருடங்களாக நான் உனக்கு கற்றுக் கொடுத்த இந்தச் சண்டை தந்திரங்கள் நாய்க்கு கொடுத்த உணவா? அவனுடன் நேரடியாக மோதியது இன்பமாக இருந்ததா? ஆனால் இது ஒரு தீய இனத்துடன் நடந்த சண்டையாக இருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தாயா? உனது எதிரிகள் தீய சக்திகளாக இருந்தால் என்ன ஆகும்? மேலும் உனது அருகில் தோழர்கள் இருந்து உனது உதவிக்காக காத்திருந்தால் என்ன செய்வாய்? இதே வழியில் சண்டையிட்டிருப்பாயா? இந்த கேள்விகள் லாங் ஹாவோ சென்னை பேச முடியாமல் செய்துவிட்டன. யோகுவா குளிர்ந்த குரலில் தொடர்ந்தார், நான் உனக்கு எத்தனை சண்டை திறன்களை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். சரியாகச் சொன்னாய். ஒரு முழுமையான சண்டை உனது திறனை மிகவும் திறம்படத் தூண்டும், குறிப்பாக உன்னை விட வலிமையான எதிரிக்கு எதிராக. ஆனால் உனது சண்டை அனுபவத்தை அதிகரிக்க விரும்பினால் இதை ஒரு போட்டியாக கருதாமல் மரணப்போராக கருத வேண்டும். மரணப்போர்கள் எப்படி நடக்கும்? நான் இதை உனக்கு முன்பே கற்பித்ததில்லை என்று சொல்லாதே. லாங் ஹாவோ சென் மேலும் தலையை குனிந்தான். உங்கள் திறன்களையும் உத்திகளையும் நம்பி எதிரியுடன் சமாளித்து உங்களை முடிந்தவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். யோகுவா தன் முஷ்டியை வலுவாக கட்டினான். நல்ல வேளையாக, இன்னும் உனக்கு நினைவிருக்கிறது. இப்போது சொல், நீ இறுதியில் ஒரு பாதுகாப்பு நைட் அல்லது ஒரு தாக்கும் நைட்? லாங் ஹாவோ சென் அமைதியானான். யோகுவாவின் இந்த கேள்விக்கு எப்படி பதிலளிப்பது என்று அவனுக்கு தெரியவில்லை. யோகுவா அலட்சியமாகச் சொன்னான், திறமையின் அடிப்படையில் நான் 10 பேர் இருந்தாலும் உன்னை மிஞ்ச முடியாது. ஆனால் அனுபவத்தை பொறுத்தவரை நீ 10 பேர் இருந்தாலும் என்னை மிஞ்ச முடியாது. இந்த கேள்விக்கு நான் உனக்கு பதிலளிக்க உதவுகிறேன். நீ தாக்க வேண்டியிருக்கும்போது ஒரு தாக்கும் நைட்டாக இரு. நீ பாதுகாக்க வேண்டியிருக்கும்போது ஒரு பாதுகாப்பு நைட்டாக இரு. ஆனால் ஒரு தாக்கும் நைட்டாக உன் திறன்களை பயன்படுத்தும்போது கவனமாக இருக்க வேண்டும். உனது 2வது நிலையை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனது உள்ளார்ந்த திறமை மிகவும் அதிகம், அதனால் 2 பாத்திரங்களையும் நீ ஏற்க முடியும். ஆனால் அப்படியிருக்கும்போது உன் திறன்களை முழுமையாக பயன்படுத்த அவற்றை ஒன்றிணைக்க வேண்டும். இத்தகைய முட்டாள்தனமான செயல்களை நான் மீண்டும் பார்க்கக்கூடாது. இல்லையென்றால் நீ இந்த யோகுவாவின் சீடனாக இருக்க தகுதியற்றவன். ஆம். லாங் ஹாவோ சென் அவசரமாக மரியாதையுடன் பதிலளித்தான். யோகுவா அவனை திட்டி வந்தார், ஆனால் அதைவிட முக்கியமாக அவர் கவலைகளால் நிறைந்திருந்தார். ஆன்மீக அடுப்பின் மாற்றம். முகத்தை கழுவிய பிறகு லாங் ஹாவோ சென் பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். இன்று காலை அவனது உடல் ஏற்கனவே நன்றாக உணர்ந்தாலும் அவன் தனது வெளிப்புற ஆன்மீக ஆற்றலையும் உடலின் காயங்களையும் குணப்படுத்த வேண்டும். இருப்பினும் முன்பு போலவே அவனது உள் ஆன்மீக ஆற்றலில் ஒரு துளி கூட இல்லை. ஆனால் புனித ஆன்மீக அடுப்பு செயின்ட் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் அதன் அசல் பிரகாசத்தை மீட்டெடுத்தது போல தோன்றியது. லின்சின் கொடுத்த சாகுபடி மாத்திரைகள் குறைவாகவே இருந்தன. இந்த முறை லாங் ஹாவோ சென் எதையும் எடுக்கவில்லை. அமைதியாக சம்மணமிட்டு உட்கார்ந்தான். ஒரு தியான நிலைக்குள் நுழைந்து தனது புனித ஆன்மீக அடுப்பின் ஏற்ற இறக்கங்களை கவனமாக கவனித்தான். மென்மையான, ஆழமான, பரந்த. அவனது உணர்வு புனித ஆன்மீக அடுப்பிற்குள் நுழைந்தவுடன் இந்த 3 உணர்வுகளையும் உடனடியாக உணர்ந்தான். முன்பு தனது புனித ஆன்மீக அடுப்பில் எந்த ஆன்மீக ஆற்றலும் சுழல்வதை அவனால் உணர முடியவில்லை. ஆனால் இப்போது தங்க நிற திரவத்தின் துளிகளை காண முடிந்தது. இந்த பிரகாசமான துளிகள் சிறியவை, ஆனால் இந்த பால் போன்ற வெள்ளை புனித ஆன்மீக அடுப்பின் நடுவில் மிகவும் கவர்ச்சிகரமானவை. இந்த தங்க துளிகள் அரிசி தானியத்தின் அளவு இருந்தன. ஆனால் லாங் ஹாவோ சென்னை விவரிக்க முடியாத அளவிற்கு ஆச்சரியப்படுத்தியது என்னவென்றால் இந்த தங்க துளிகள் உண்மையில் முற்றிலும் திரவ நிலையில் இருந்தன. திரவ ஆன்மீக ஆற்றலா? தியாகம், சாக்ரிஃபைஸ் என்ற திறனை பயன்படுத்திய பிறகு நான் தற்செயலாக எனது ஆன்மீக ஆற்றலை திரவமாக்கும் நிலையை அடைந்து விட்டேனா? அறிமுகமில்லாமல் லாங் ஹாவோ சென் தனது முந்தைய பயிற்சி முறைகளுக்கு ஏற்ப பயிற்சி செய்ய ஆரம்பித்தான். அவனது உடலில் உள் ஆன்மீக ஆற்றல் எதுவும் இல்லாததால் வெளிப்புற ஒளி சாரங்களின் ஏற்ற இறக்கங்களை உணரும் வேகம் மிகவும் மெதுவாக இருந்தது. ஆனால் அவன் ஒளியின் இளவரசன், சயன் ஆஃப் லைட் உடலமைப்பு கொண்டவன் என்பதை மறக்கக்கூடாது. அதனால் அவனது ஒளி மூலக ஈர்ப்பு சாதாரணமானவர்களை விட ஒப்பிட முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. மென்மையான வெளிப்புற ஒளி சாரங்கள் லாங் ஹாவோ சென்னின் உடலுக்குள் நுழைய ஆரம்பித்தன. அவற்றை அவனால் தூண்டத் தேவையில்லை என்பதை அவன் உடனடியாக உணர்ந்தான்.
இந்த ஒளிசாரங்கள் ஒரு ஆதாரத்தை கண்டது போல அமைதியாக புனித ஆன்மீக அடுக்கை நோக்கிச் சென்று நேரடியாக அதனுடன் ஒன்றிணைந்தன. புனித ஆன்மீக அடுப்பின் எதிர்வினை அமைதியாக இருந்தது. அதன் பால் போன்ற வெள்ளை உடலில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளியை மட்டுமே வெளியிட்டது. மீண்டும் ஒருமுறை தனது ஆன்மீக அடுப்பின் உட்பகுதியை ஆய்வு செய்த லாங் ஹாவோட்சென் காற்றில் இருந்து உறிஞ்சப்பட்டு தங்க நிற திரவத் துளியாக மாற்றப்பட்ட ஒளிசாரங்கள் ஆன்மீக அடுப்பின் ஒரு பகுதியாக மாறியிருப்பதைக் கண்டான். காற்றில் இருந்து உறிஞ்சப்பட்ட ஒளிசாரம் மிகவும் மெல்லியதாக இருந்ததால் அது ஒரு உண்மையான திரவமாக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றலின் துளியுடன் ஒப்பிட முடியவில்லை. இதன் விளைவாக இந்த அரிசி தானிய அளவிலான திரவமாக்கப்பட்ட ஆன்மீக ஆற்றல் துளி எந்த எதிர்வினையையும் காட்டவில்லை. இருப்பினும் இது லாங் ஹாவோட்சென்னின் உற்சாகத்தை பாதிக்கவில்லை. சற்றும் தயக்கமின்றி அவன் உண்மையாகவே திரவ ஆன்மீக ஆற்றலை செம்மைப்படுத்தியதால் அடுத்த கேள்வி அதை எப்படி வலுப்படுத்துவது மற்றும் அதை தனது புனித ஆன்மீக அடுப்பில் இருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்பதுதான். இந்த நிலையில் சிந்தித்த லாங் ஹாவோட்சென் பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் ஒரு ஆன்மீக சேகரிப்பு மாத்திரையை ஸ்பிரிச்சுவல் கேதரிங் பில் எடுத்தான். இது அவனால் தனிப்பட்ட முறையில் கொடுக்கப்பட்ட பெயர். ஆன்மீக சேகரிப்பு மாத்திரையை எடுத்தவுடன் லாங் ஹாவோட்சென்னின் இரத்தம் தூண்டப்பட்டது. திடீரென்று காற்றில் உள்ள வெளிப்புற ஒளிசாரங்களுக்கு அவனது உடலின் எதிர்வினை பெரிதும் அதிகரித்தது. ஆன்மீக சேகரிப்பு மாத்திரை 4ஆம் நிலை மாத்திரை, அதனால் அதை எடுக்க 4ஆம் நிலையை அடைந்திருக்க வேண்டும். லாங் ஹாவோட்சென் தனது உள் ஆன்மீக ஆற்றலை இழந்திருந்தாலும் அவனது உடல் இன்னும் 4ஆம் நிலை பெரிய நைட்டின் கிராண்ட் நைட் உடலாகவே இருந்தது. அவனது நாடி நரம்புகள் இந்த மாத்திரையின் ஆற்றலை எந்த நிராகரிப்பும் இல்லாமல் உறிஞ்சின. இயல்பாகவே ஆன்மீக சேகரிப்பு மாத்திரையை எடுத்த பிறகு வெளிப்புற ஒளிசாரங்களை உறிஞ்சும் அவனது வேகம் பெரிதும் துரிதப்படுத்தப்பட்டது. காற்றில் உள்ள இந்த ஒளிசாரங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் உறிஞ்சப்பட்டு நேரடியாக அவனது துளைகள் வழியாக பாய்ந்து அவனது உடலுக்குள் நுழைந்து உடனடியாக அவனது புனித ஆன்மீக அடுப்பால் உறிஞ்சப்பட்டன. தற்போதைய புனித ஆன்மீக அடுப்பு ஒரு படுகுழி போல இருந்தது. லாங் ஹாவோட்சென் எவ்வளவு ஒளிசாரங்களை உறிஞ்சினாலும் அது அனைத்தையும் விழுங்கியது. தோன்றிய ஒரே மாற்றம் என்னவென்றால் புனித ஆன்மீக அடுப்பின் உடல் வெளியிட்ட பொன் நிறம் படிப்படியாக வலுப்பெற ஆரம்பித்தது. திரவ ஆன்மீக ஆற்றலும் பெருகுவதற்கான அறிகுறிகளை காட்ட ஆரம்பித்தது. அப்படியே லாங் ஹாவோட்சென் தனது பயிற்சி தருணத்தில் முழுமையாக மூழ்கிவிட்டான். இந்த பயிற்சி தருணம் மந்தமாகவும் சுவாரஸ்யமற்றதாகவும் இருந்தது. ஆனால் இந்த துளிகளை ஒவ்வொன்றாக அடுக்கி வைக்க முடிந்ததில் அவனுக்கு ஒரு தீவிர திருப்தி ஏற்பட்டது. இந்த அம்சம் அனைத்து தொழில்களுக்கும் பொதுவான ஒன்று. அடுத்து என்ன? திடீரென்று 3 நாட்கள் கடந்துவிட்டன. இந்த 3 நாட்களில் சாப்பிடுவதைத் தவிர லாங் ஹாவோட்சென் முற்றிலும் தனது பயிற்சி நிலையில் மூழ்கிவிட்டான். தனது தற்போதைய பயிற்சி பற்றி யோஹுவாவிடம் அனைத்தையும் சொன்னான். ஆனால் அவர் எந்த வகையான நிலையில் இருக்கிறான் என்பதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் அவன் அமைதியாக யோஹுவாவின் அறிவுறுத்தல்களுக்காக காத்திருந்தான். யோஹுவாவை பொறுத்தவரை நடந்தது நிச்சயமாக ஒரு நல்ல விஷயம். மேலும் புனித ஆன்மீக அடுப்பைச் சுற்றியுள்ள நுட்பமான மர்மங்கள் என்னவென்று அவருக்கு தெரியாவிட்டாலும் இந்த வகையான நிலையில் லாங் ஹாவோட்சென்னை பார்க்க யோஹுவா விரும்பினான். ஆம், கூடுதலாக ஒளியின் இளவரசனின் வளர்ச்சியை மற்றவர்களால் எப்படி கட்டுப்படுத்த முடியும்?